சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் அப்படின்றது எல்லாராலையுமே ரசிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது யாராலையுமே இது பண்ண முடியாது. என்னடா அது பொருள் என்ன தம்பி அண்ணே அக்கா லவ் பண்ணணும் கொண்டனே கொண்டுட்டியா? இந்த சொசைட்டி பாவங்கள்ன்றத நிறைய பேர் ரசிக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்த எல்லாராலையுமே அது வந்து அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் அக்செப்ட் பண்ணலையே. எல்லாரும் எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு நம்மளா சொல்கிறது? ஒரு 28 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிற இடம் தான். இந்த இது இன்னைக்கு வந்து இது பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்குன்னா எல்லாருமே பழமைவாதத்துக்குள்ளார தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. ஏன்னா இது ட்ரெண்டிங் ஆகக்கூடாது. கடவுளை எப்போ ஜாஸ்தி கும்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நீ மேலே நான் கீழேங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 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 நடந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து குறித்து சொல்லியிருக்காங்களே தவிர இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க கிரியேட் பண்ணி சொல்லியிருந்தா இவங்க மிரட்டப்படுறதுக்கான ஒரு ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்ப்பா இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, இதனால் இன்னும் பல பேர் பண்ணுவாங்க உங்களை பார்த்துன்னு சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் ரைட்டு, நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றீங்க. மிரட்டப்படுறாங்கன்னா யார் மிரட்டுறாங்க, எதுக்காக மிரட்டுறாங்க, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மிரட்டுறதுக்கான இது. ரெண்டாவது, இது யாரும் எங்கேயும் மிரட்டலை. இவங்களாவே ஒரு என்ன சொல்கிறது கிரியேட் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துக்கிறது. புதுசாக இருக்கே சார் இது. நான் பார்க்குற வியூ அப்படி சார். இப்போ நம்ம இந்த பரிதாபங்கள் டீமா அப்போ அவங்களே அவங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்றது தான் உங்களோட பாயிண்டா? புரியுதுங்களா? என்னை மிரட்டுறாங்க, என்னை இது பண்ணுறாங்கன்னு காரணம் என்னன்னா யாரும் அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக சொல்றது. ஸ்டாலின் அவர்கள், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவங்களை வந்து பாராட்டி அவங்களை கூப்பிட்டு பாராட்டுற அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இப்போ அவங்க இருக்கும்போது அது திராவிடங்க. அவர் பாராட்டினது காரணம் வந்து திராவிடம், வேற எதுவுமே கிடையாது. அது திராவிடர். இதே வந்து ஏடிஎம்கே இருந்தா இவரு பாராட்டி இருப்பாரா? இல்ல விஜய் வர்றாருல, விஜய் பாராட்டு வரா இந்த செயலுக்கு? சம்பந்தமே இல்லாமல் யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறவங்க நடுவில் இப்படி இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதுன்றது அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயமா தானே சார் பார்க்கப்படுது. எந்த ஒரு டெக்னாலஜி ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து கொடுத்துட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் வரைக்கும் தான் அது தாங்கும். அதை பொறுத்து தான். பட் இன்றைக்கி யூடியூப் வந்து ஒரு பான் வீடியோஸ் மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் நிறைய போய் ரீல்ஸ்லாம் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அது மாதிரி ஒரு ஆஃப் நியூடு வந்து இதில் வந்துருச்சு. இப்போ நிறைய சைக்கோக்கள் உருவாகிறதுக்கு யூடியூப் ஒரு காரணம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இல்லை. ஆமாம், சீரியஸா இல்லை சார். அதாவது நாட்டு மக்களும் நல்லா இருக்காங்களா? சரி, ஓகே, சரி சார், ஃபைன். நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த கேள்வியை. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த சீரியஸ் டாபிக். இப்போ சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் எவ்வளோ எடுத்தாலும் படங்கள் மூலமாக கருத்து சொன்ன காலங்கள் போயிட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சிந்திக்க வைக்கிற மாதிரியும் சிரிக்க வைக்கிற மாதிரியும் அந்த காலத்தில் என்எஸ்கே அவர்கள் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அதை எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறது நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்திருந்தாலும் பரிதாபங்கள் அப்படின்றது எல்லாராலையுமே ரசிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது யாராலையுமே இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இப்போ இந்த சொசைட்டி பாவங்கள்ன்றது போடல. அவங்க ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நிறைய அரசியல் தலைவர்களை வந்து குறி வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அந்த சில அரசியல் தலைவர்கள் அதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சீமான் அவர்களே நீ இதை நகைச்சுவையாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு காலங்கள் கூட இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மிரட்டப்பட்டதுனால, கல்யாணம் ஆனதுனால அம்மா பாவம், தங்கை பாவம், ஷாப்பிங் பாவம், இந்த பாவம் அந்த பாவம்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆயிட்டாங்க. பட் ஆஃப்டர் லாங் டைம் இந்த சொசைட்டி பாவங்கள்ன்றத நிறைய பேர் ரசிக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்த எல்லாராலையுமே அது வந்து அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஏன் சார் மிரட்டப்படுறாங்க? எல்லாரும் அக்செப்ட் பண்ணலையே. எல்லாரும் எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு நம்மளா சொல்கிறது? ஒரு 28 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிற இடம் தான். நாட்டில் அத்தனை பேர் இல்லையே, கிட்டத்தட்ட 4 கோடி பேர் இருக்கான். 4 கோடி பேரில் அவங்க வந்து பெரும்பாலும் என்னென்னா இந்த வாழ்ந்து கட்ட குடும்பம்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. இப்போ எல்லாருமே வாழ்ந்து கட்டவன் ஆகிட்டான். அதுதான் பிரச்சனை. உண்மையிலேயே வாழ்ந்து கட்டவனா இல்லை ரீசெண்டாக வாழ்ந்து கட்டவன் அவன்? இந்த வாழ்ந்து கட்டவனுக்கும் இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் நடுவில் இருக்கிறவங்களா சார்? நடுவில் இருக்கேன், நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், புரியுதுங்களா? சரி சார்.
நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் அவங்க வந்து அவங்க டோட்டலாக சொசைட்டி பாவங்கள்னுங்கிறதுல வந்து பணக்காரன் ஏழை, மேல் சாதி கீழ் சாதி, என்ன அதாவது மேலே கீழேங்கிற ஒப்பிடுதலில் தான் அவங்க நடத்தியிருக்கிறது. அது உள்ளார நீங்கள் அந்த கான்செப்டாக உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அதுதான் 10 நிமிஷத்துல என்ன சொல்ல முடியுமோ அதுக்கு அதான் அதோட கான்செப்டுக்குள்ளார இருக்கிறது. ஒரு மிளகா பொடி போட்டு அடித்தாங்க, உங்கள் வீரத்தை இப்படி தான் காட்டுவீங்களா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. கான்செப்ட் என்னன்னா அடிக்கணுங்கிற நோக்கம்தான் மட்டும். புரியுதுங்களா? போலீஸ்காரன் திருடனை பிடிக்கிறான், ஓடி போய் பிடிச்சானா, நடந்து போய் பிடிச்சானா, இல்லை உட்காந்த இடத்துலையே துணியை போட்டு பிடிச்சானாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் பிடிச்சானா அப்படிங்கிற அந்த எண்டிங் கோடு இருக்கு இல்லையா, அதுதான் இதில் என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு ஜெனரேஷனில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிற இந்த நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல, எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து இதுதான் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப இந்த இது இன்னைக்கு வந்து இது பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்குன்னா எல்லாருமே பழமைவாதத்துக்குள்ளார தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. ஏன்னா இது ட்ரெண்டிங் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் வைரல் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளார மனிதன் இருக்கிறதுனால தான் நான் நோண்டி நோண்டி பார்க்குறான், அதை பிடிக்குதுங்கிறதுனால தான் அதை பார்க்குறான். அப்போ இன்னொருத்தன் ஆப்போசிட்காரன் கலாச்சி பார்த்தா கூட ஒருத்தன், அதாவது யாரையோ ஒருத்தனை வெறுப்பேற்றுறதுக்காக அது ஷேர் பண்ணப்படலாம், இல்லாட்டினா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி பார்க்கலாம். சரி, வேலிட் தான் சார். புரியுதுங்களா? ஆக மொத்தம் எதனால சொல்கிறேன்னா, கடவுளை எப்போ ஜாஸ்தி கும்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நீ மேலே நான் கீழேங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன் சார் இப்படி வந்து இதை முடிக்கணுன்றது இல்லை சார். சார் அப்படி பார்த்தா கூட இந்த சொசைட்டி பாவங்கள் அவங்க இதை எடுத்தது ஒரு 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 நடந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து குறித்து சொல்லியிருக்காங்களே தவிர, இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க கிரியேட் பண்ணி சொல்லியிருந்தா இவங்க மிரட்டப்படுறதுக்கான ஒரு ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏன்பா இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, இதனால் இன்னும் பல பேர் பண்ணுவாங்க உங்களை பார்த்துன்னு சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இங்கே சொசைட்டியில் தினம் தினம் பார்க்கப்படுற ஒரு விஷயம், ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தானே அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரைட்டு, நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றீங்க. மிரட்டப்படுறாங்கன்னா யார் மிரட்டுறாங்க, எதுக்காக மிரட்டுறாங்க, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஓகே அதெல்லாம் நடந்தால் என்ன நடக்கும்? ஓகே, நீங்கள் வந்து ஓகே ஒரு மேல் சாதிக்காரங்க கீழ் சாதிக்காரங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா யார் மிரட்டுறா? இது வந்து எல்லா படம் எடுத்த டைரக்டருக்கெல்லாம் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு வந்து இவன் வெற்றிமாறனுக்கு அந்த டார்ச்சர் கொடுத்தானுங்க. அதே வந்து அவன் பேர் என்ன, ஐயோ மாமன்னெல்லாம் எடுத்தானே, மாரி செல்வராஜ், அவனுக்கு அந்த டார்ச்சர்லாம் கொடுத்தானுங்க. யாருக்கு அந்த டார்ச்சர் கொடுக்கல? சரி, இதை விட்டுருவோம். இதுக்கு முன்னால் பாரதிராஜா எடுத்தார் வேதம் புதிதுன்னு. வேதம் புதிது எடுக்கிறப்ப அதே டார்ச்சர் வந்தது. பாரதிராஜா அப்போ அலையுதலுக்கும் டார்ச்சர் இருந்தது. அவங்களாம் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க? மாரி செல்வராஜ் ஓகே ஷெட்யூல் காஸ்ட் அப்படிம்பீங்க. பாரதிராஜா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்? அவருக்கு யார் மிரட்டல் கொடுத்தா? ஒவ்வொரு கால சூழ்நிலைகளையும் தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மிரட்டுறதுக்கான இது. ரெண்டாவது, இது யாரும் எங்கேயும் மிரட்டலை, இவங்களாவே ஒரு என்ன சொல்கிறது கிரியேட் பண்ணி ப்ரொமோஷன்ஸை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துக்கிறது. ரெண்டாவது என்னன்னா, அந்த குரூப் ஆஃப் இப்போ பரிதாபங்கள் டீம் இருக்கு இல்லையா, புதுசா இருக்கே சார் இது நான் பார்க்குற வியூ அப்படி. ஆமாம், நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆயிருக்கு, உங்களுக்குள்ளாரே நீங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவனுங்களா? இதே கோபி சுதாகர்லாம் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவனுங்களா சார்? ஆனால் அவங்க இது மூலமாக தான் ப்ரமோட் பண்ணணுன்றது அவசியம் என்ன சார் இருக்கு? அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அதாவது எது ஒரு விஷயங்க, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 100 வீடியோ போடுவோன்னு சொல்லி போடுவானுங்க, ஏதாவது ஒரு வீடியோ தான் ஓடும். புரியுதுங்களா? முத்தமலை சாங் வந்து கம்போஸ் பண்ணவனுங்களே தெரியாது இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், அதுவும் சின்மை பண்ணதில் தான் ஹிட் ஆகும்னு எவனுமே எதிர்பார்க்கல. இந்த எதிர்பார்க்காத நடக்கிறது தான் மிராக்கல்ஸ். இப்போ மிராக்கல்னால் நம்ம வந்து பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அதை வந்து தூக்கி வச்சோ இல்லை இறக்கி வச்சோ பேசுகிற இடத்துலையே சமுதாயம் வந்து ரொம்ப சீர்கட்டுட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட பார்வை வந்து பெரியார் செத்துக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம், கடவுள்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே வந்து முருகன் இப்போ ஆல்டர்னேட்டிவாக முருகனுக்கு ஆல்ரெடி 2 பொண்டாட்டி, இன்னும் காலப்போக்கில் வந்து இல்லை அவர் 5 பொண்டாட்டியும் கட்டிக்கலாம்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. நம்ம நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சார் இப்போ நம்ம இந்த பரிதாபங்கள் டீம் அப்போ அவங்களே அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்றது தான் உங்களோட பாயிண்டா?
அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பாயிண்ட் அப்படி கிடையாதுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, அது ப்ரொமோட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஒருத்தன் வந்து என்னை அடிக்க போகிறான், இதனால பிரச்சனை வந்துருமோங்கிறதுக்காக ஆல்ரெடி நான் முன்னெச்சரிக்கையாக என்னை மிரட்டிட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் முன்னாடியே போய் காலில் கட்டு போட்டுக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் பட்டுக்கிட்டேன். என்னை அடிக்குன்னு நினைக்கிறவனுக்கு அந்த அடிக்கக்கூடாதுங்கிற மனநிலை வருமா வராதா? இதை பண்ணுறாங்க. இதான் ஓப்பன். புரியுதுங்களா? என்னை மிரட்டுறாங்க, என்னை இது பண்ணுறாங்கன்னு காரணம் என்னன்னா யாரும் அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது. ஸ்டாலின் அவர்கள், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவங்கள வந்து பாராட்டி, அவங்களை கூப்பிட்டு பாராட்டுற அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இப்போ அவங்க இருக்கும்போது அது திராவிடங்க. அவர் பாராட்டினது காரணம் வந்து திராவிடம், வேற எதுவுமே கிடையாது. அது திராவிடர். இதே வந்து ஏடிஎம்கே இருந்தால் இவர் பாராட்டி இருப்பாரா? இல்லை விஜய் வர்றாருல, விஜய் பாராட்டுவாரா இந்த செயலுக்கு? ஏன் பாராட்ட மாட்டாருன்னு நீங்க அது எப்படி சொல்றீங்க? பாராட்ட முடியாது. ஏன்னா அவங்க திராவிட கொள்கைகள் சேர்ந்ததுல இல்லை. திராவிட கொள்கைக்குள்ளார எல்லா ஜாதியும் ஒண்ணுங்கிற கொள்கை இருக்கு, ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படிங்கிறது. இவங்களோடதெல்லாம் அப்படி கிடையாது. ஆமா, அதுல விஜய் அவர்களும் அதுல வந்து அப்படிதான் இருப்பாரு. ஆமா 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 ஆமா. விஜய் வந்து நீங்க தனியா வந்து கிறிஸ்டியானிட்டி பேஸ்ல உங்களுக்கு பூம் ஆகி வேற லெவல்ல பல்லாவரத்தில் ஆடிட்டோரியம், கிறிஸ்டியானிட்டி ஆடிட்டோரியத்துக்கு அவர் தலைமை தாங்கி நடத்துவார். சார், இப்போ இந்த பரிதாபங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய சொசைட்டி சம்பந்தமான ஒரு விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க மிரட்டப்பட்டதும் அது உண்மைதானே சார்? அதனால தானே சார் அவங்க நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. ரைட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம், அதாவது உண்மையிலேயே மிரட்டப்பட்ட சம்பவங்களும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லா நேரத்துலையும் நடிக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒருத்தன் வாங்கினாதான் ஐயோ இந்த திருப்பு ஓவரா போதியா, அடி நிறையா வந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடப்பாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, கோபிக்கோ சுதாகருக்கோ அந்த டீமுக்கு யாராக இருந்தாலும் சரி, அதில் நடித்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, ஒருத்தன் உங்களை அடிக்க வர்றான்னா டக்குன்னு 100க்கு எப்போதுமே டயல் ஒன்று வச்சுக்கோங்க. 100 உங்களை காப்பாற்றும். புரியுதுங்களா? புரியுது. இது அவங்களுக்கு தான் இல்லை, பிரச்சனைன்னு இருந்தால் 100 போதும். ஆமாம், ஆனால் 100க்கே நீங்கள் பிரச்சனையை கொடுத்துடாதீங்க. அது என்ன சார் பிரச்சனை? அது வந்து யாருன்னா, இவர் நம்ம 100க்கே பிரச்சனை கொடுத்தவர் இருக்கார்ல, அவர் யார், சவுக்கு சங்கர். அவர்லாம் வந்து 100க்கே பிரச்சனை கொடுக்குறவர். அதனால 100க்கே பிரச்சனை கொடுத்தா அவங்கள்ட்ட போய் நாம வாலண்டியாக மாட்டிக்கிறது மாதிரி அவர்லாம் போய் அவராகவே போய் வாலண்டியாக மாட்டிக்கிட்டாரு. ஃபைன் சார். அது ஒரு டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே சார்? அது வேற இது வேற அப்படிங்கிறதுனால. ஆமா சார், அது வேற டிபார்ட்மெண்ட் தானே சார் இது. அதுக்கும் இதுக்கும் நம்ம ரிலேட் பண்ண முடியாதுல்ல சார். ஸோ இப்போ இந்த மாதிரியான சொசைட்டி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்கிறதுன்றது யூடியூபர்ஸ்ன்றது இப்போ நம்ம நிறைய பேர் வெறுக்கிற மாதிரி தானே சார் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரீல்ஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாமல் யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறவங்க நடுவில் இப்படி இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதுன்றது அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயமாக தானே சார் பார்க்கப்படுது. எந்த ஒரு டெக்னாலஜியும் ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னா அது வந்து கொடுத்துட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் வரைக்கும் தான் அது தாங்கும். யூடியூப்புங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் ஆக போகுது. ஆமாம் சார். இதோட அழிவு காலம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, இதுக்கு அடுத்த டெக்னாலஜி எப்படி வரப்போகுது அப்படின்னு அதை பொறுத்து தான். பட் இன்னைக்கு யூடியூப் வந்து ஒரு பான் வீடியோஸ் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் நிறைய போய் ரீல்ஸ்லாம் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அது மாதிரி ஒரு ஆஃப் நியூடு வந்து இதில் வந்துருச்சு இப்போ. புரியுதுங்களா? ஏன்னா வீடியோ போட்டால் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் காசு சம்பாதிக்கிறதுக்கு இறக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். எவன்ட்டையும் காசு கிடையாது. ஏன்னா கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு எல்லா பில்லையும் கட்டி என்ன சொல்கிறது சார், 1,65,000 பேர் வந்து யூடியூபர்ஸ் அப்படின்னு இங்கே இதை எம்ப்ளாய்மெண்ட்டாகவே பார்க்குறாங்க சார். வேலை இருந்தும் வேலையை விட்டுட்டு இதை வந்து ஒரு மெயின் பிஸ்னஸாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க, இதை சைட் பிஸ்னஸாக பார்க்குறவங்களும் இப்போ இருக்காங்கல்ல சார். அதை தாங்க அதாவது ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி பிஹைண்ட் வுட் ஹிட் ஆகிட்டான் அப்படின்னு ஒருத்தன் தான் ஜெயிச்சிருக்கான். ஒரு ரஜினிகாந்தை பார்த்து கன்னடாவிலேருந்து எத்தனை பேர் கிளம்பி வந்திருப்பாங்க? புரியுதுங்களா? ஒரு சிவகார்த்திகனை பார்த்து திருச்சியிலேருந்து எத்தனை பேர் கிளம்பி வந்திருப்பாங்க? ஒருத்தன் தான் ஜெயிக்கிறதுங்கிறது, ஒருத்தன் தான். இப்போ நான் வரைக்கும் யாரோ ஒருத்தனை இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறது, இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஆமாம், நாளைக்கு ஜெயிச்சுருவோம் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இத்தனை வயசு முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவோம். புரியுதுங்களா? என்ன நமக்கு முன்னால் போன டைரக்டர்லாம் ஜெயிச்சு செத்தான். ஆமாம், நம்ம ஜெயிக்காமல் சாகுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சாகாமல் இருக்க போகிறாங்களா?
வலிய கூட இப்படி சொல்ல முடியுமா சார்? வலிய கூட இவ்வளவு சொல்ல இல்லைங்க, முடியுமா சார்? அதாவது உண்மைங்க, வலி கிடையாது, உண்மை. தெரியல சார். அது உண்மையாவே ரொம்ப வருத்தமா தான் சார் இருக்கு நீங்க பேசுனது. ஃபைன் சார். இப்போ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் இல்ல இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றதுனால இது பாதிப்பா இல்ல வந்து ஒரு நல்ல விதமா நீங்க பாக்குறீங்களா சார்? பீயிங் எ டைரக்டர். இல்லைங்க, அதாவது சன்னி லியோனும் நடிகர் தான், புரியுதுங்களா? நம்ம நயன்தாராவும் நடிகர் தான். நயன்தாராவுக்கும் சன்னி லியோனுக்கும் கம்பேரிசன் பண்ணி அது 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 சரி இது தப்புன்னு பேச முடியாது. அவங்க அந்த ஜாபில் அவங்க பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்காங்க, இந்த ஜாபில் இவங்க பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நீ பிடிச்சதை செய். ஓகே, அப்படி சொல்றீங்க சார். இப்போ படங்கள்ல கூட இல்ல சார், ஒரு படம் சொல்லி ஒரு படம் எடுத்து அதை முடிச்சு அது பண்றதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் சார். அதுக்கே 2.5 மணி நேரம் பார்த்து வெளில வந்துட்டு 5 நிமிஷத்துல கமெண்ட் சொல்லிட்டு போறவங்க ரிவ்யூஸ்ன்ற பேர்ல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை மிக்க சிரிக்க வச்சு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் கருத்துக்கள் சொல்றதுன்றது நம்ம அப்ரிஷியேட் பண்ற ஒரு இடத்துல தானே சார் அவங்க இருக்காங்க. நமக்கு அந்த மனசு இல்லையா அப்ரிஷியேட் பண்ற மனசு? இல்லைங்க, இதில் நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வித்தின் 5 செகண்டில் நம்ம சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா 2.5 மணி நேரம் படத்தை நல்லபடியாக எடுத்துருக்கலாம்ல. நீங்கள் சொல்லுங்கள், நல்ல படம் ஏதாவது வருதா? புரியுதுங்களா? இப்போ தலைவன் தலைவி ஓடுது, நல்ல ஹிட்டு ஆக்சுவலாக, எல்லாரும் குடும்பமாக போய் பார்க்குறாங்க. ஆனால் அதை நல்ல படம் லிஸ்ட்டில் வைக்க முடியுமா? அது நல்ல படமா? அது சமுதாய சீர்திருத்தத்துக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படமா? சமுதாயம் சீர்திருத்தத்தையும் தாண்டி அந்த படம் என்ன வந்து உங்களுக்கு சொல்ல வருதுன்ற ஒரு கருத்து இருக்குல்ல சார், அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலையா? அப்ப அந்த விஷயத்த நான் சமுதாய சீர்திருத்தமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது பதில் தெரியல. கத்தி எடுத்து ஒருத்தனை நெஞ்சு கிஞ்சி எல்லா இடத்துலையும் சக்கு சக்கு சக்குன்னு குத்திட்டு இப்படி குத்தி கொலை பண்ணக்கூடாதுன்னு அறிவுரை சோதரில் எந்த விதத்துல நியாயம்? சரி, அதானே செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு படம்னு எடுத்து காட்டுறீங்க அப்படின்னா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அறிவுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா புரியுதுங்களா? அவங்க 5வது படிச்சுட்டு உட்காந்தவனு ஒருத்தன் படம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு தெரிஞ்ச அறிவில் தான் பேசுவான். ஒரு டாக்டர் படித்தவன் உட்காந்து பேசினான்னா அது அவனுக்கு தெரிஞ்ச அறிவில் புரிஞ்சுப்பான். இன்ஸ்பெக்ஷன் ஒரு படம் இருக்குது, இந்த கம்யூனிட்டி பேல ரிவ்யூ கம்யூனிட்டி பேல எவனுக்காவது அந்த படம் புரிஞ்சிருக்குமா சொல்லுங்க? அந்த படம் எடுத்த டைரக்டரே போட்டு பார்த்தானா கூட அவனுக்கே புரியாது. அந்த ரேஞ்சில் அந்த படம் இருக்கும். புரியுதுங்களா? புரியுது சார். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. சீரியஸா அவனுங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு கொடுப்பாங்க. அந்த 5வது படிச்சதுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது இருக்குல்ல. நம்ம ஒன்றும் இல்லைங்க, ஒரு யூடியூபோட வளர்ச்சி நீங்கள் என்னன்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பல்பு வாங்குகிற விஷயங்கள், அதாவது என்ன, இந்த அமைதிப்படையில் மணிவண்ணன் ஜட்டி துவச்சி கொடுப்பாரு அடுத்த இடத்துக்கு நவுறதுக்கு, அப்படி மாதிரி அந்த மாதிரி அங்கே இந்த என்ன சொல்கிறது இன்சல்ட் இருக்கணும் இல்லை சார், அவ்வளோ இன்சல்ட் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் யூடியூப்னு ஒன்று வந்ததுனால எந்த ஒரு அவமானமும் எதையுமே நீ சந்திக்காமல் நீங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறீங்க, அதில் பாப்புலாரிட்டி கிடைக்குது. இது திறமைன்னு சொல்ல முடியுமா? ஒரு இந்த இது என்னது, ஒருத்தன் வாட்டர்மெலன் சாப்பிட்றான்ல. ஆமாம் சார், இப்போ அது கூட வந்து ஓகே டன். அது வந்து இதெல்லாம் வந்து யூடியூப்புங்கிறதுனால தான் இதெல்லாம் பாப்புலாரிட்டி கிடைச்சிது. ஒருத்தன் நாயன் திட்டுவான், ஒருத்தன் முத்து என்னமோ ஜிபி முத்து, ஓகே, அவங்கெல்லாம் வந்து பெரிய, அதாவது முன்னாடியெல்லாம் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் இருந்து புக்ஸ் ரீடிங் ரொம்ப நிறைய கேதர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு பாப்புலாரிட்டி செக்ஷனுக்குள்ளாரே இருக்க முடியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு யூடியூப்னு ஒரு உலகத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தன் பொது வெளியில் ஒருத்தன் தெரியறான்னா அவனுக்கு அவ்வளவு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவன் வெளியிலே தெரியும். ஃபைன் சார். இப்போ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இங்கே இல்லை கிடையாது. அதுதான் சார் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டேனே சார் ஸ்டார்டிங்கில். வீட்டுக்குள்ளே இருந்தால் சண்டை நடக்குது, அப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து எப்படி நிற்கிறேன், உட்காடுறேன், சாப்பிட்றேன்றதை முதற்கொண்டு ஒரு ரீசெண்டாக இது நல்லதா இல்லை, அது யாருமே என்கரேஜ் பண்ணல சார். இன்ஃபேக்ட் யாருமே அதை என்கரேஜ் பண்ணல. அப்போ என்னன்னா, உண்மையிலேயே அதாவது திறமை எல்லாத்தையுமே இருந்து அவன் ரெடி ஆகாத ஒருத்தன் இருக்கான்ல, வெளியில் வர முடியாத சூழ்நிலை, அவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க.
அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும், அவன் இந்த சமுதாயத்து மேலே என்ன மாதிரி நிறைய சைக்கோக்கள் உருவாகிறதுக்கு யூடியூப் ஒரு காரணம். பண்ணிகிட்டு இருக்கிற சைக்கோக்கள்னு இல்லை, அதுவே ஒரு சைக்கோத்தனம் தான். ஒரு என்ன சொல்கிறது, சைக்கோவில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் சைக்கோஸ் இருக்குது. நீங்கள் வந்து கத்தி எடுத்து கொலை பண்ணால் தான் சைக்கோன்னு கிடையாது. புரியுது சார். ஆமாம், அது மாதிரி இது என்ன சொல்கிறது, சைக்கோக்களை பார்த்து நாமும் சைக்கோக்கள் ஆகும். ஃபைன் சார். உண்மையாகவே நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான் நீங்களும் சொல்கிறீங்க. இன்னும் யூடியூப் வரப்போகிற காலங்களில் அது ஒரு த்ரெட்டாக தான் மாறுமே தவிர நல்ல மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வராது அப்படின்றது தான். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் பணம் இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்கிற மோட்டிவேஷனுக்குள்ளார போக மாட்டான். அவனோட தேவைக்கு நிமித்தமாக. இங்கே என்னென்னா, தேவையை மீறி சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்குது, லக்ஸுரியான ஒரு விஷயம். அந்த லக்ஸுரிங்கிறது இருக்குது இல்லைங்களா. முன்னாடியெல்லாம் லக்ஸுரிங்கிறதுனாவே ஏதோ ஊரில் ஒருத்தன் வீட்டில் கலர் டிவி இருந்ததே பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து இஎம்ஐயில் வாங்கியாவது நம்ம வசதியாக வாழ்ந்து காட்டுவோம். வாழணுங்கிற ஆசையை விட காட்டணுங்கிற ஆசையில் இருக்காங்க சார். ஏன்னா இப்போ சொசைட்டி அப்படி இருக்குல்ல சார், எல்லாரும் முன்னாடியும் நானும் வாழணும், பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல சார். உங்ககிட்ட இப்போ கார் இல்லையான்னு கேட்குறதே இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவாகவே இருக்கே சார். பஸ்ஸில் போறியா அப்படின்னு கேட்குறதே ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவாக இருக்கே சார் இப்போ. அதாங்க நம்ம, அதாவது நல்லா இருக்கிறது மாதிரி நடிக்கலாம், ஆனால் காலம்பூரா நடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. கரெக்டு தான் சார். ஆமாம், இது நான் நெய் போட்டு தான் சாப்பிட்றேன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு நெய் இலையில தடவி போட்டுட்டு இருக்க முடியும்? இருக்கிற வரைக்கும் தானே. இல்லைங்கிறப்ப அப்படிங்கிறதுனால தெரியல. நாமளும் இவங்களோட சேர்ந்து நெய் இலையில தடவிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் ஃபைன் சார். இந்த உண்மையாகவே இந்த சொசைட்டி பாவங்கள் நல்ல விதமான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும் அப்படின்றது தாண்டி யூடியூப் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றது ஏதோ ஒரு கார்னரில் ஒரு நம்பிக்கை இருக்குது சார். வரப்போகிற காலங்கள் அதை எப்படி மாற்ற போகுது அப்படின்றது இன்னும் தெரியல சார். சத்தியமாக இல்லை, அம்மா சத்தியமாக இல்லை. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.